கல் வச்ச நகை வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாம். யார் வாங்கக்கூடாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் வாங்கக்கூடாது. நீங்கள் ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி வாங்கும் பொழுது கோல்டு வெயிட்டு குறையும், மேக்கிங் சார்ஜ் அதிகமாகும், ரீசேல் பண்ணும் பொழுது வேல்யூ குறையலாம். நீங்கள் கோல்டு மட்டும்தான் வாங்க போகிறீங்களா, இல்லை டிசைனுக்காக கல் வச்ச அழகுக்காக வாங்க போகிறீங்களா? இதை முதல்ல கிளியர் பண்ணணும். யாரெல்லாம் கல் வச்ச நகை வாங்கலான்னா, ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஸ்டைலுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸு கொடுக்குறேன், ரொம்ப ஃபேஷனாக இருக்கணும், அந்த பர்பஸுக்காக தான் நான் வாங்குகிறேன், எப்பயாவது தான் நான் போட்டுக்க போகிறேன், அதுக்காக நான் வாங்குகிறேன் எப்படின்னா வாங்கிக்கலாம். யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கல் நகை வாங்கக்கூடாது, சேவிங்காக வாங்கக்கூடாது, ரீசேல் தான் எனக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்கள் கல் வச்ச நகை வாங்கக்கூடாது. ஸ்டோன் வச்சு நீங்கள் ஜுவல்லரி வாங்கும் பொழுது கோல்டு வெயிட் எவ்வளவு, ஸ்டோன் வெயிட் எவ்வளோன்னு செப்பரேட்டாக பிரித்து நீங்கள் பார்க்கணும். செப்பரேட்டாக விலை போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். மேக்கிங் சார்ஜை கம்பேர் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். சில பேர் பெரிய நகை மாதிரி இருக்குன்னு வாங்கிடுவாங்க. ரீசேல்ஸுக்கு போகும்போது கோல்டு வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. பிளைன் கோல்டு தான் எப்பயுமே வெல்த் ஸ்டோரேஜை பாருங்கள். ஸ்டோன் வச்சு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா அது பியூட்டி பர்ச்சஸு, பியூட்டி பர்பஸ், அவ்வளோதான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. குபேரயோகம் பயிற்சிக்கு வாங்க, நிறைய சொல்லித்தரேன்.